வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய பிரதமர் ஒருவரின் முதலாவது குரோஷிய பயணமாக இன்று அந்நாட்டின் தலைநகரமான ஜாக்ரேப் சென்றடைந்துள்ளார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இப்பயணம் இருதரப்பு உறவுகளில் புதிய அத்தியாயமாக அமைகிறது. முன்னதாக கனடாவில் G7 உச்சிமாநாட்டு நிகழ்வுகளுக்கு இடையே பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான், பிரிட்டிஷ் பிரதமர் திரு கியர் ஸ்மார்ட்மர், இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெல்லோனி உட்பட உலக தலைவர்கள் பலரையும் சந்தித்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்துக் கொள்ளும் வாக்காளர்களுக்கும் தகவல்களை புதுப்பித்துக் கொள்ளும் வாக்காளர்களுக்கும் 15 நாட்களுக்குள் புகைப்பட வாக்காளர் அட்டை வழங்கும் வகையில் தேர்தல் ஆணையம் புதிய செயல்பாட்டு நெறிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. புதுச்சேரியில் வீட்டு அளவில் மாடி தோட்டம் அமைப்பதை ஊக்குவிப்பதற்கான என் வீடு என் நலம் திட்டம் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்து 21 பொருட்கள் அடங்கிய தோட்டக்கலை உபகரண தோப்புகளை சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த 200 பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கினார். வயிற்றுப்போக்கு நோயை தடுப்பது குறித்து புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை சார்பில் திலாஸ்பேட் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்ற பிரச்சார நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ORS பாக்கெட்டுகள் மற்றும் ஜிங்க் மாத்திரைகளை வழங்கினார். பேரிடர் சம்பவங்களின் போது மருத்துவ உதவிகளை உடனுக்குடன் வழங்குவதற்கான பீஷம் உபகரண பெட்டகங்களின் பயன்பாடு புதுச்சேரி ஜிப்மரில் இன்று தொடக்கி வைக்கப்பட்டது. தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 24ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை நீட்டிக்கலாம் என்றும் இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.